வணக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். இப்போ பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை சீசன் வந்துருச்சு. இங்கே கர்நாடகாவில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே மொச்சக்கொட்டை இன் சம் ஃபார்ம் இருக்கும். எதிர அவங்க உப்புமாவில் ஆட் பண்ணுவோம், இல்லை தோசையில் ஆட் பண்ணுவோம், ஏதோ ஒரு ஃபார்மில், இல்லை இந்த மாதிரி குழம்பு பண்ணுவோம். இல்லைனா இந்த மொச்சக்கொட்டையை நல்லா ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு, இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சு அதை பிதுக்குன மொச்சக்கொட்டை குழம்பும் பண்ணுவோம். அது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, அப்புறம் களிக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். இந்த பிதுக்குன மொச்சக்கொட்டை குழம்பு என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி இது ஒரு ஒன் பாட் ரெசிபின்னு சொல்லலாம். குக்கரில் வந்து கொஞ்சம் ஆயில் வச்சு நான் கடுகு, சீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். சீரகமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுங்கள். மற்ற குழம்புக்கெல்லாம் ஆட் பண்ணுறதை விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுங்கள். கமன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. அதோடு வந்து நல்லா நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம பிதுக்கி நல்லா கழுவி வடிகட்டி வச்சுருக்கிற மொச்சக்கொட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இந்த பிதுக்கின மொச்சக்கொட்டை அந்த வெங்காயத்தோடையே நல்லா ஒரு தண்ணி இல்லாமல் எதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டர் பண்ணிக்கிட்டு முக்கால் இதுலேயே வெந்துடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிரேவியோ அந்த மசாலோ ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும். அதனால் இது நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு முக்கால் பாகம் வெந்துடட்டும் இந்த பிதுக்கின மொச்சக்கொட்டை. இது குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் வந்து நம்ம ஒரு சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டியாக ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல் மசாலா இதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன போட்டு ரெடி பண்ணணுன்னு பார்க்கலாம். தேங்காயோட ஒரு இன்ச் இஞ்சி சாப் பண்ணது, அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு இதுக்கு போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு என்ன மசாலா போடணுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் நான் வந்து புளியும் ஊற வச்சுருக்கேன். தேவைப்படுற அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் காரம், வெறும் காரம் பவுடர், சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த புளியும் இதோடு சேர்த்தே நான் வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த முக்கால் வெந்திருக்கிற பிதுக்கின மொச்சக்கொட்டையோடு இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எந்த தண்ணியும் போடாமல் அந்த மசாலாவும் இந்த மொச்சக்கொட்டையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் தேவையான தண்ணி இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து நம்ம இதில் எந்த வெஜிடபிள் மெயினாக வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சொரக்காய், நூல்கோல் இதெல்லாம் இதுக்கு ஆட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியும் நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சொரக்காயும் நான் கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ், கத்திரிக்காய், அப்புறம் சொரக்காய், உருளைக்கிழங்கு, உங்ககிட்ட நூல்கோல் இருந்தால் நூல்கோல் அதெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒரே சைஸில் க்யூபாக வெட்டி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். 2 ப்ரெஷர் போதும், அதுக்கு மேலே ப்ரெஷர் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த மொச்சக்கொட்டையை நல்லா ஒரு முக்கால் பாகம் அளவு நம்ம குக் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே குக் பண்ணோன்னா அது ரொம்ப அப்படியே குழன்னு ஆகிடும். ஸோ நம்ம வெஜிடபிள்ஸும் ஓரளவுக்கு மாட்ரேட் சைஸில் கட் பண்ணியிருக்கிறதுனால 2 ப்ரெஷர் போதும் இது எல்லாம் வேகிறதுக்கு. ஆஃப்டர் 2 ப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்திருக்கு. எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வெந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ரெசிபியே. ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த பிதுக்கின மொச்சக்கொட்டை பருப்பும் ரொம்ப வேகலை, கரெக்டாக வெந்திருக்கு. வெஜிடபிள்ஸ் எல்லாமுமே கூட நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. நம்ம இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போடுறதுனால இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
Stay tuned to Sudhavin Illam, all about life. Bye till we meet again with another interesting video.